இன்றைய நாள் கர்த்தருடைய வார்த்தை சங்கீதம் 18:29. உமாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலையும் தாண்டுவேன். ஆம் தேவ பிள்ளைகளே, சங்கீதக்காரன் இப்படியாய் சொல்லுகிற வார்த்தை, தேவனால் நான் எல்லாவற்றிலும் விடுதலை ஆக்கப்படுவேன், தேவனால் நான் எல்லாவற்றிலும் வெற்றியானதை செய்வேன் என்ற ஒரு விசுவாசத்தினால இந்த வார்த்தையை சொல்லி இருக்கிறாரு. உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன். கர்த்தருடைய ஒத்தாசையினால தான் நம்ம எதையுமே நம்ம செய்ய முடியும். அது மாத்திரமல்ல, நமக்கு வருகிற உபத்திரமோ போராட்டமோ வேதனையோ நமக்கு அறியாதவைகளையும் நம்ம புரிந்து கொள்ள முடியாதவைகளையும் அதை தாண்டி போகும்படியாய் தேவன் நமக்கு கிருபை செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஒருவேளை இந்த நாளில் எதை குறித்து நீங்கள் செயல்பட முடியவில்லை, எதை குறித்து இது என்னவா இருக்கும் என்று நீங்கள் திகைத்து இருக்கிறீங்களோ, அந்த காரியத்திலிருந்து தேவன் உங்களை தாண்டி போக பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். நீங்கள் எப்போது சொல்லுங்க, இந்த நாளில இருந்து நான் எல்லாவற்றையும் தாண்டி போக என் தேவன் கிருபை தருவார், எல்லாவற்றையும் நான் கடந்து போக என் தேவன் கிருபை தருவார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இயேசு கிறிஸ்து பிதாவானவர் எப்படி மேக ஸ்தம்பமாய் அக்கினி ஸ்தம்பமாய் இருந்து எல்லா சூழ்நிலையும் கடந்து போகும்படியாய் செய்தது போல உங்க வாழ்க்கையில வருகிற எல்லா நெருக்கங்களையும் நீங்கள் கடந்து போகும்படியாய் தேவன் உங்களுக்கு ஒத்தாசை அனுப்புகிறவராய் இருக்கிறார். உங்களுக்கு விரோதமாய் நிற்கிறவனும் ஒருவனும் இல்லை, உங்களை எதிர்த்து நிற்கிறவனும் ஒருவனும் இல்லை. தேவனாகிய கர்த்தரே உனக்கு கண்மலையாய் இருக்கிறார். அவர் உன்னை எல்லா இக்கட்டுகளில் இருந்தும் விடுதலை ஆக்குவார். இதை இந்த நாளில் நீங்க விசுவாசித்து அறிக்கை செய்யும் போது இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும் என்று விசுவாசிக்கிறேன். உங்களை வாழ்த்துகிறேன். God bless you.